ஹே ஹாய், இன்றைக்கி கேரளா ஸ்டைல் எரிசேரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாமா? 1 கப் பாசிப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே சேம் அளவு தோரம்பருப்பையும் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச மஞ்சள் பூசணிக்காவை 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு 3மே சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா இதில் பூசணிக்காவும் தேங்காவும் தான். தேங்காய் ஒரு 4 பீஸ் தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் விட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச பேஸ்ட்டை இந்த பூசணிக்காய் மிக்சர் கூட நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா ஸ்மெல் பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா மசிச்சு வச்ச பருப்போட மிக்சரை நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே விட்டாக்கா இது சூப்பராக ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் மெயினாக போடணும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, முக்கியமாக இது டேஸ்ட் கொடுக்குறதே இந்த தேங்காய் தான். இந்த தேங்காவையும் நல்லா இந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து ஊற்றி இறக்குனா சூப்பரான எரிசேரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.